உதயநிதி ஸ்டாலினின் கைது, தமிழக அரசியலில் பரபரப்பு. டிரம்பின் புதிய அறிவிப்பு, தலை சுற்றி நிற்கும் ஈரான். இலங்கையை நிலைகுலையச் செய்ய சதி, அதிரப்போகும் சிறைகள். மஹிந்தவின் மகன் ஜோசிதவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. புதிய இணைப்பு தமிழக முதல்வர் விஜயை தரைக்குறைவாக பேசிய விவகாரம் தொடர்பில் திமுக இளைஞர் அணி செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காவிரி விவகாரம் தொடர்பாக தவேக அரசை கண்டித்து தஞ்சாவூரில் திமுக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் முதல்வர் ஜோசப் விஜயை விமர்சித்து உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக பேசியது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. முதல்வர் விஜயை உதயநிதி ஸ்டாலின் இழிவாக பேசியதாக அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்கள் தவேக தரப்பினர் புகார் கொடுத்த நிலையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள உதயநிதி ஸ்டாலினின் வீடு முன்பாக இன்று காலை முதலே ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காவிரி விவகாரம் தொடர்பாக தவேக அரசை கண்டித்து தஞ்சாவூரில் திமுக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த திமுகவினர் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் பெண்களை விமர்சித்து உதயநிதி ஸ்டாலின் இழிவாக பேசியது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. அதேபோல உதயநிதி மீது தவேக மகளிர் அணியினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு முன்பாக திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, AV வேலு, மா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் சென்றுள்ளனர். ஆனால் காவல்துறையினர் அவர்களை தடுத்ததால் திமுக முன்னாள் அமைச்சர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுகவின் வழக்கறிஞர்களும் காவல்துறையினரும் தடுக்கப்பட்டனர். இதையடுத்து சென்னை நீலாங்கரையில் உள்ள உதயநிதியின் வீட்டின் முன்பாக இன்று காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அவரது வீட்டின் உள்ளே சென்ற காவல்துறையினர் அவரது குடும்பத்தினரிடம் பேசி வருகின்றனர். அமெரிக்காவுடன் ஒரு நல்ல ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு ஈரானுக்கு இதுவே கடைசி வாய்ப்பு என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வளைகுடா நட்பு நாடுகளின் வேண்டுகோளுக்கு இணங்க ஈரான் மீதான தாக்குதலை மீண்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டு பேச்சுவார்த்தைகளை தொடர ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஓவல் அலுவலகத்தின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல நாடுகள் தன்னிடம் தொடர்பு கொண்டு ஈரானுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளதுடன் இதுவே இறுதி வாய்ப்பு என்றும் உறுதியாக கூறியுள்ளார். ஏற்கனவே பலமுறை தாக்குதலை தள்ளி வைத்த நிலையில் இந்த முறை என்ன வித்தியாசம் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இறுதி நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கு முன்பதாக அவர்களுக்கு அனைத்து வாய்ப்புகளையும் வழங்கிவிட விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈரானுடனான பேச்சுவார்த்தை மிக விரைவாக நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த ட்ரம்ப் ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக செவ்வாய்க்கிழமைக்குள் ஹார்மோஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படலாம் என்று தெரிவித்துள்ளார். அத்தோடு பல மாதங்களாக நீடித்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவரது நிர்வாகம் சவால்களை எதிர்கொண்டு வந்த போதிலும் இந்த விவகாரம் அவ்வளவு சிக்கலானது அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திட்டமிட்ட குழு ஒன்றினால் மேலும் 5 சிறைச்சாலைகளில் மோதல்களை ஏற்படுத்தி பாரிய அழிவை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் ஒட்டுமொத்த நாட்டையும் குழப்பகரமான நிலைக்கு உள்ளாக்கும் திட்டம் குறித்து புலனாய்வு பிரிவினர் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். நீர்கொழும்பு மற்றும் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல்களுக்கு பின்னணியில் இந்த சதிக்குழு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தும்பர, களுத்துறை, காலி, கொழும்பு, மெகசின் மற்றும் வேலிக்கடை பெண்கள் சிறைச்சாலைகளில் இந்த மோதல்களை ஏற்படுத்தும் திட்டங்கள் உள்ளதாக புலனாய்வு பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிறைச்சாலைகளில் இவ்வாறான மோதல்களை ஏற்படுத்தி நாட்டையே குழப்பகரமான நிலைக்குள்ளாக்கும் திட்டங்களின் பின்னால் பல அரசியல்வாதிகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பல உயர் சிறைச்சாலை அதிகாரிகளும் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் சிலரும் உள்ளமைக்கான தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளன. இது தொடர்பான விரிவான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மகரம சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக அங்கிருந்த சொத்துக்களுக்கு 15 கோடி ரூபாவிற்கு அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கலாம்.
இந்த மோதலுக்கான சரியான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. குறிப்பிட்ட காரணமின்றி இந்த மோதலானது சதிக்குழுவின் வழிகாட்டலின் பேரிலே உருவாக்கப்பட்டுள்ளது என விசாரணைகளின் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை தற்போது இலங்கையில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவுக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொடவுக்கும் இதே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு ஒன்று இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் அழைக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களான ஜோசித ராஜபக்ச மற்றும் வசந்த கர்ணகொட ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலித்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். மக்களுக்கு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலைமை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. காலை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புக்காக விடுக்கப்பட்ட இந்த அறிவித்தல் நேற்று இரவு 8 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளதுடன் இன்று இரவு 8 மணி வரை செல்லுபடியாகும். குறிப்பிட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் கடற்பகுதியில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. இதன் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை குறித்த கடற்பரப்புகளில் கடற்தொழிலாளர் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்திற்கு அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை புத்தளம் முதல் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அப்பகுதிகளில் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் கூறப்படுகின்றது. எனவே குறித்த கடற்பரப்புகளில் கடற்தொழில் மற்றும் கடற்படை நடவடிக்கையில் ஈடுபடுவோர் அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவித்தல்கள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். உதயநிதி ஸ்டாலினின் கைது, தமிழக அரசியலில் பரபரப்பு. டிரம்பின் புதிய அறிவிப்பு, தலை சுற்றி நிற்கும் ஈரான். இலங்கையை நிலைகுலையச் செய்ய சதி, அதிரப்போகும் சிறைகள். மஹிந்தவின் மகன் ஜோசிதவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.